இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறு கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசுவை தொட்ட நோயாளர்கள் அனைவரும் நலமடைந்தார்கள். இயேசுவை நோயாளர்கள் தொட்டால் நலம் பெறுவார்கள். ஆம், நம்பிக்கையோடு அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் தொடுகிற பொழுது நலமடைகிறோம். ஆண்டவர் இயேசுவை எப்படி தொடுவது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் அணுக முடியாத அளவிற்கு நம்மை விட்டு தூரமாய் இருப்பவர் அல்ல. அவர் நமக்குள்ளாக, நம்மில் ஒருவராக எளிய வடிவிலே இருக்கக்கூடியவர். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எங்கே என் பெயரால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று. நாம் ஒற்றுமையாக ஒன்றாக கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அவர் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் இணைந்து வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை எளிதில் தொட முடியும், நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நாம் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம் என்று சொன்னால் நம் குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வகையான கோபமும் சண்டையும் வெறுப்பும் நமக்குள்ளாக இருப்பதனால்தான் பல நேரங்களிலே நாம் நோயிலிருந்து விடுதலையே பெற முடியவில்லை. உடல் வேதனையோடு கூட மன அழுத்தங்கள், பல காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அது நோயாக மாறிவிடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உறவுகளை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அந்த இடங்களிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கும்படியாய் நீங்கள் ஒற்றுமையாய் இருங்கள். அப்பொழுது அவர் உங்கள் அருகில் இருப்பார். அவரை நீங்கள் தொட முடியும். இயேசு ஆண்டவரை நாம் தொட்டு நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நம் ஆண்டவர் இயேசுவை நோயாளர்களெல்லாம் தேடி வந்தார்கள். எப்படியாவது அவரை தொட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தேடி வந்தார்கள். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். தேடுங்கள், நீங்கள் நிச்சயமாக கண்டடைவீர்கள். இன்று பல நேரங்களிலே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தேடி ஓடி தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம்.
உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சியை ஆண்டவர் ஒருவரே கொடுக்க வல்லவர். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். எல்லா ஊர்களிலும் இருந்த நோயாளர்களை எல்லாம் இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இன்று எத்தனையோ பிள்ளைகள் நோயாளர்களை கவனித்து கொள்ளக்கூடியவர்கள், எப்படியாவது இந்த நோயாளர்கள் நலம் பெற வேண்டும் என்று பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டு அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று அக்கறையோடு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுள் கைமாறு கொடுப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதோ இந்த நாளிலே நாம் நம் மத்தியிலே விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நன்றாக கவனித்து கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களிடத்திலே நேர்மறையான ஒரு சிந்தனையை, நம்பிக்கையை விதைப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இருக்கிறேன், நான் உங்களை கவனித்து கொள்வேன், நான் உங்களை பார்த்து கொள்வேன், பயப்படாதீர்கள், ஆண்டவர் இருக்கிறார். இப்படியாய் நாம் நோயாளர்களிடத்தில் ஒரு ஆறுதலை, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற பொழுது அவர்கள் விரைவில் நலம் பெறுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த அளவிற்கு நோயாளர்களை கவனித்துக் கொள்கிறீர்களோ அதே போல அந்த நோயாளர்களை கடவுளிடம் கூட்டி வர வேண்டும். அவருடைய மேலுடையாவையாவது, ஆடையின் ஓரத்தையாவது தொட்டால் போதும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று எத்தனையோ நோயாளர்கள், மருத்துவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், இந்த நோயிலிருந்து விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை, இவர் பிழைக்க மாட்டார், இனி செலவு செய்ய தேவையில்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளால் எல்லாம் கூடும். ஆண்டவரை நம்புங்கள். அவர் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை தொடுகிறோம், நீர் எங்களோடு தங்கும், எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் வீட்டிலே, நீங்கள் வேலை செய்யும் இடங்களிலே எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் இம்மானுவேலன். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த ஆண்டவரை நீங்கள் தொடுங்கள், அவர் உங்களுக்கு நலமளிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்மை நோயாளர்களெல்லாம் தேடி வந்தார்கள். உம்மை எப்படியாவது தொட்டு நலம் பெற்று விடலாம் என்று சொல்லி ஆசையோடு தேடி வந்தார்கள். தேடி வந்த ஒவ்வொரு நோயாளரையும் ஆண்டவரே நீர் குணப்படுத்தி இருக்கிறேன். இதோ எங்களை குணப்படுத்த வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வீட்டிலே இயேசுவே நீர் பிரசன்னமாயிருந்தருளும். எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியை, ஆறுதலை, புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக. திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவீராக. இயேசுவே, இதோ இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்தருளும்.
நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து எங்களை தேற்றுவதாக, எங்களை பாதுகாப்பதாக. இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்தும், நீர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருவீராக. இதோ நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் வெளிநாடு செல்லவும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இவர்கள் மீது இறங்குவீராக. நீரே இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே வெற்றியை கொடுப்பீராக. நீரே பெரும் மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொடுப்பீராக. நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், இயேசுவே ஆண்டவரே, நோயாளர்களை அன்போடு கவனித்து கொள்ளவும் நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.